திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புனித ரமலான் மாதத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பில் சமுதாய நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விசிக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் நாசர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் 4 சாலை சந்திப்பு அருகே பழுதடைந்த கிளை கழக அலுவலகத்தை புதுப்பித்து அதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக கழக செயலாளர் பதவிக்கு புதிதாக பொறுப்பேற்ற திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் முடிவின் போது முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் திமுக வேலுச்சாமி மற்றும் திமுக தொண்டரின் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் உதயகுமார் இப்தார் நிகழ்விலும் பிரார்த்தனையிலும் கலந்து கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கிணற்றில் இருந்து இளம்பெண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான இளைஞர் சக்திவேல் என்பதும் மீண்டும் தன்னை காதலிக்க மறுத்த இளம் பெண் ரோஷினி என்பவரை கழுத்தை நெரித்து கொலை செய்து கிணற்றில் வீசி சென்றது போலீசார் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கன்னியாகுமரி சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் முதல் வகுப்பு ஏசி பெட்டியில் எலி செத்து துர்நாற்றம் வீசியதால் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பயணிகள் அபாய சங்கிலியை இழுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை ரயில் நிலையத்தில் வேறு முதல் வகுப்பு ஏசி மாற்றிக் கொடுக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் 40 நிமிடங்கள் தாமதமாக திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சென்றது. ஸ்ரீ லட்சுமி நாராயணா நகர வங்கியின் பொது பேரவை கூட்டம் திருவாரூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் துணை பதிவாளரும் செயலாட்சியருமான ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் கடன்கள் 30,000 ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் சேசபுரீஸ்வரர் ஆலயத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இளையராஜாவுடன் பொதுமக்கள் கூட்டாக நின்று புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஒருமுறை கூட காரில் சென்றதில்லை என்று கூறிய பழங்குடியின சிறுவர்களை அழைத்துக் கொண்டு தனது காவல் வாகனத்தில் சென்ற ஆய்வாளர் அம்பேத்கரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரோந்து சென்ற இடத்தில் சிறுவர்களிடம் கல்விக்கான முக்கியத்துவத்தை எடுத்து கூறி காவல் வாகனத்தில் அழைத்து சென்றார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் அதீத மதுபோதையில் ஏறி பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு சென்றனர். சாலையோரத்தில் அந்த நபர் மதுபோதையில் சரிந்து கிடக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மூப்பட்டி கிராமத்தில் மேற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி திணிப்பை எதிர்த்து ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சென்னை அடையார் சாஸ்திரி நகர் பகுதியில் உள்ள ஓம் சக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக பக்தர்கள் சூழ நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் ஆலய நிர்வாகி கமிட்டி தீனதயாளன் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றதாக தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.